நேரில் வந்து உங்களை சந்திக்க முடியவில்லை என்று சொன்னாலும் உங்களுக்கான ஒரு சிறப்பு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன். பல்வேறு தரப்பினரின் கோரிக்கை ஏற்று ஜவுளி நிறுவனங்களுக்கு அதிநவீன நெசவு மற்றும் பின்னலாடை இயந்திரங்களை கொள்முதல் செய்ய 20 விழுக்காடு மூலதன முதலீட்டு மானியம் வழங்கப்படும். இதுக்காக ஆண்டுதோறும் 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்னு அறிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரத்தில் இந்த மாநாட்டில் கூடியிருக்க இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த தொழில் முனைவோர்களுக்கு ஒரு வேண்டுகோளையும் வைக்க விரும்புகிறேன். மிகச்சிறந்த உட்கட்டமைப்பை கொண்ட தமிழ்நாட்டில் முதலீடு செஞ்சு நீங்களும் வளர்ந்து தமிழ்நாட்டுக்கும் வேலைவாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். $1 டிரில்லியன் பொருளாதாரம் எனும் திராவிட மாடலின் பெருங்கனவில் ஜவுளி தொழில் கணிசமான பங்கு வகிக்கணும். இந்த மாநாட்டின் வெற்றி அதுக்கு பெரிதும் உதவும் என்று தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோவையில் முதலாவது ஜவுளி தொழில் மாநாடு நடைபெறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ள நிலையில் அது தொடர்பாக காணொலி தோன்றி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். ஜவுளி நிறுவனங்கள் அதிநவீன இயந்திரங்கள் வாங்க 20 விழுக்காடு மானியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஜவுளி நிறுவனங்களுக்கு மானியம் வழங்க ஆண்டுக்கு 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இது குறித்த மேலும் விவரங்கள். நடந்து முடிந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் பொழுது கோவை புதூரில் குறிப்பாக கொடிஷா வளாகத்தில் ஜவுளி பூங்கா என்பது அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தார். அதன்படி தொடர்ச்சியாக பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது சென்னை திருஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய தனது முகாம் அலுவலகத்திலிருந்து காணொலி காட்சியின் வாயிலாக தற்பொழுது கோவை மாவட்டம் கொடிஷியா வளாகத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் துணிநூல் துறை மற்றும் இந்திய தொழில் கூட்டமைப்பு இணைந்து நடத்தக்கூடிய இந்த முதலாவது ஜவுளி மாநாடு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்த ஜவுளி பூங்காவிற்கு பல்வேறு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் முதலாவதாக ஜவுளி மாநாடு என்பது நடத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் ஜவுளிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் இந்த மாநாடு என்பது நடத்தப்பட்டு வருகிறது. முதலாவதாக இந்த மாநாடு என்பது தற்பொழுது 360 டிகிரி அளவில் இந்த கொடிஷியா மைதானத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசின் சார்பில் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கான அந்த கண்காட்சியும் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் தொடர்பாகவும் இந்த மாநாட்டின் மூலமாக விளக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சியின் வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். ஜவுளியின் முக்கியத்துவம், அதே போல ஜவுளி பூங்கா என்பது அமைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கான பணிகள் தற்பொழுது எப்படி நடைபெற்று வருகிறது என்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்க இருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.